மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசிக்காரங்க பொதுவாகவே உங்கள்கிட்ட ஒரு இயற்கையான குணம் உண்டு. அன்பு, பாசம், அக்கறை, காதல் என்ற வார்த்தைக்கு பணிந்து போபவர்கள் தான் நீங்கள். ஆனால் துரோகம் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க, இல்லை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க காலி. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 எப்படியாவது செயல்படுத்தி தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அது நீங்கள் மனசார நினச்சிட்டா மட்டும்தான் இந்த விஷயம். இல்லை போகிறான் போ, எப்படினாலும் போட்டும், நமக்கு துரோகமே பண்ணிட்டு போட்டுமே, என்ன நாள் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வம்பு சண்டை இழுத்துட்டாங்க அப்படின்னா பதிலடி கொடுக்கலைன்னா அவங்களால முடியாது. எப்படியா நம்மகிட்ட வம்புழுத்துட்டே அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். அந்த வேகம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே முடியாதரா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அல்லது தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன உருவாகுது, என்ன ஒரு பொருள் போகுது, இல்லை என்ன வீடு போகுது, என்ன உயிரே போகுதுனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இயற்கையான குணம்தான் உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் கொண்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் வீட்டில் சுப விரய செலவுகள் ஏற்படும். சுப செலவுனாலே விரயம்தான். ஏன்னா நம்ம கையில் உள்ள பொருளையோ நம்ம கையில் உள்ள ஒரு பணத்தையோ நீங்கள் செலவழித்து ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்கன்னா அது சுப செலவு. அதே மருத்துவத்துக்கு போய் கொடுக்க போகிறீங்கன்னா அது என்ன சொல்கிறது, விரய செலவுலேயே அசுப செலவுன்னு சொல்லுவோம். அதனால் ஒரு நன்மையும் கிடைக்காது. கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும். இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா வாங்குவீங்க. புதுசாக புல்லட் வாங்கி தான் ஓட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டி வாங்கக்கூடிய காரோ வண்டி வாகனமோ 2 சக்கரமோ 4 சக்கரமோ எத்தனை சக்கரமாக இருந்தாலும் பரவாயில்லையா வண்டி வாங்குவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம், கவலைகள், அல்லது என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை யார் மகர ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உறுதியாக உங்களை காதலை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு அக்கறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன. விரைய செலவுகள் என்று பார்க்கும்போது சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். விரைய செலவில் அசுப செலவுகள் உங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவோ தேவையில்லாத பிரச்சனையோ உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு. பணம் உங்களுக்கு கேட்டத்தில் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருப்பதாக இருந்தால் மற்றவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ மற்றவர்களுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு கவலைப்பட்டு எங்கேயா நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அதிகமான மறதிகள் வரும். இந்த மறதியை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு இந்த கேள்வி, அதாவது மறதியை சரி செய்வதற்கான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் மற்றும் உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் சம்பந்த செயல்பாடுகள் மூலமாக மாற்றத்தை கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். உறுதியாக உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, தெளிவாக சொல்லிடலாம். ஓகேவா? கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களும் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, கும்ப ராசியில்
பிறந்ததே மிகப்பெரிய பாக்கியம். மிகப்பெரிய பாக்கியம் யாருக்கு? உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு. உங்களுக்கு என்ன பாக்கியம்னா, பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்குற ஆற்றல், பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல், சக்தி இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கு. அதனால தான் பிரச்சனை, கவலை, போராட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு எப்படியாவது என்னை காப்பாற்றேன், எப்படியாவது என்னை ஒரு நல்வழிப்படுத்தினேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனையோடு வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யும் குணமும் இயல்பான ஆற்றலும் உங்களை விட்டு போகவே போகாது. இன்றைக்கி தூங்கும்போது நைட்டு எப்படியாச்சும் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் வந்து யாருக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு கும்பராசிக்காரங்க படுத்து தூங்குவீங்க. மறுநாள் காலையில் ஒரு பிரச்சனை வரும், அந்த வேறு யாருக்காவது ஒரு பிரச்சனை வரும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்தாங்கன்னா, உங்களுக்கு நிறையா பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் நிறையா பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அதை ஃபுல்லாக அப்படியே நீங்களே டெலீட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையை நோக்கி பயணிப்பீங்க. அப்போ இங்கே உங்களுக்கான வேலை, உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தடுமாற்றம் ஏற்படும். அந்த இடத்துல தான் நிறைய இடங்களில் ஒரு நிலையான வேலையை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நட்புகள் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது என்பது உண்மை. இது வந்து இயற்கையாகவே இப்போ மட்டும் கிடையாது, கடந்த காலங்கள்னால் பிறந்திருந்தே இப்படித்தாயா நான் அப்படிங்களா, அதுதான் உங்களுடைய செயல்பாடு. இதில் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கும்பராசிக்கும் கும்ப லக்கணத்துக்கும் ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால், திருமணம் என்று வரும்பொழுது ஒரு உறவை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது, அது காதலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த கும்பராசிக்கு ஈஸியாக காதல் வந்துடும். ஈஸியாக வந்து யாரையா லவ் பண்ணிடுவீங்க, யாரையா அவங்கள புரிஞ்ச மாதிரி அவங்க காட்டுவாங்க, உங்களுடைய அன்பை அவங்கள்ட்ட ஃபுல்லாக நீங்கள் ஒப்படைச்சிருவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம்னு பந்தத்துக்குள்ளே போய் அவங்கள போய் நீங்கள் கூட்டு வந்து உட்கார வச்சிட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் அது என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் தாலி கட்டினாலோ அல்லது தாலி கட்டிக்கிட்டாலோ, கும்பராசி பெண்ணாக இருந்தால் தாலி கட்டிக்கிடுவீங்க, கும்பராசி ஆணாக இருந்தால் தாலி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த செகண்ட்லேருந்து வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பார்ட்னர் உங்களை அப்படியே அணுவாக உங்களை செதுக்கியிருப்பாங்க. அந்தளவுக்கு லாக் ஏற்படும். ரொம்ப ரொம்ப பல கும்பராசினியர்கள் நம்ம சொல்வது கேட்டிருக்கோம். ரொம்ப புரிஞ்சு நடந்தேங்க, ரொம்ப பாசம் வச்சேங்க, என்னை ஏமாற்றிட்டாருங்க, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டத்தோடு இருக்கேன்னா சொல்லியிருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோங்க, ஒரே வீடு தான், 2 ரூம் இருக்குது, அவர் ஒரு ரூமில் இருப்பார், நான் ஒரு ரூமில் இருப்பேன் அப்படின்னு இருக்க வேண்டிய வாழ்க்கைலாம் கடந்தெல்லாம் ஒரு 5 வருடம் ரொம்ப போராடிட்டீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ பாடமாக தான் இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டு, அப்பையும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தின நபர் கெட்டு போகக்கூடாது, கஷ்டப்படுத்தின உறவு கெட்டு போயிடக்கூடாது, திருந்தி வரட்டும், ஏற்றுக்கிருவேன் அப்படிங்கிற மன பக்குவப்படக்கூடிய சூழ்நிலை தான் உங்கள் லைஃப். இது வந்து என்னை பார்த்தா கும்பராசிக்கு உறுதியாக ஒரு 20-30% பொருந்துன்னு நான் நினைக்கேன். எவ்வளோ தூரம் பொருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து எனக்கு கட்டாயமாக தெரிவிக்கலாம். ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, கும்ப ராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு, இடமாற்றம் மூலமாக ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படிங்க பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் 18 நாள்லேயே ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் உண்டு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து. அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, எப்படியாவது வேலை வாங்கிடணும் அப்படின்னு போராடுறீங்கன்னா, வேலைக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. கொடுத்த இடத்துல பணம் வரலைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும், பண உதவிகள் நன்றாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, புதிய வீடு கட்டுவது, புதிய இடம் வாங்குறது, இதற்கான செயல்பாடை நீங்கள் செயல்படுத்தலாம். ரியல் எஸ்டேட் பார்க்குற நம்மளுடைய அன்பு கும்பராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல வெற்றி பெறுவீங்க. நல்ல முழுமையாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடை நீங்கள் புரிஞ்சு நடந்தீங்கன்னா உறுதியாக லாபம் உண்டு. நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை, அற்புதமான காலகட்டம். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அரசியலில் அங்கீகாரம் என்பது
இந்த மாதத்தின் 17ஆம் தேதிக்கு மேல் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் சூரிய பகவான் மூலமாக கொடுப்பார்கள் என்பது உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நண்பர்கள்ட்ட போய் ரகசியத்தை சொல்ல வேண்டாம். நண்பர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வெளியே செயல்படுத்த வேண்டாம். நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு கரெக்டாக செயல்படுத்திங்கன்னா வெற்றி உண்டு. நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லிட்டு செய்வீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கஷ்டம் வந்துடும். அதுபோல் உறவினர்கள், தூரத்து உறவு அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த உறவுலேருந்து உங்களுக்கு சில தாக்கங்களையோ சில அழுத்தங்களையோ கொடுப்பதற்கான சூழ்நிலை வருது. ஸோ அப்போ அந்த நிலைகளில் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள், கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ம சனியாக சனி பகவான் உள்ளே வந்துட்டார். இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ரமாகிறார். மீனராசிக்குள்ளேயே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ர நிலையில் இருக்கார். அப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட நம்ம சனி வக்ரம் நிவர்த்தியாக தண்டியும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க அப்படிங்கிறதான் கொடுக்குற பாயிண்ட். இந்த மாதத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும். வேலையில் ஒரு மாற்றம் வரும். பொருளாதார முன்னேற்றம் வரும். எங்கேயாவது கொடுத்து வச்ச காசு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா தேடி வந்து கொடுப்பதற்கான சூழ்நிலை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. பேங்க்கில் போட்டு வச்சுருந்த பணம் வரல, இன்சூரன்ஸ் கட்டி வச்ச பணம் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். அதேபோல் குடும்பத்தில் ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலமாக ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கும். எங்களுடைய பார்ட்னரை எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல, எங்கள் பார்ட்னர் எங்களுக்கு நன்மை செய்கிறாங்களா அல்லது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்காரா அப்படிங்கிறத எங்களால் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, உறுதியாக நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நட்போ அல்லது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையோ இந்த மாதம் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனால் புரிஞ்சுக்கல, இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது ராசி பலன் மூலமாக கிரகங்கள் ரீதியாக இந்த மாத பலனில் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான பாக்கியம் உண்டு. தங்க நகை வாங்கின ஆசைப்படுறீங்களா, பணத்தை இப்படியா தங்க நகையில் போய் ஒரு முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரியான காலகட்டம். தங்க நகைகள் உறுதியாக வாங்குவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. இப்போ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிமாறக்கூடாது என்பது உண்மை. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது உங்களுடைய ஒரு கடையிலையோ எந்த இடத்துல உங்களுக்கு மேல் ஒரு அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க உங்களோட டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பதுக்கான சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லை ஆல்ரெடி இப்போ இருக்குன்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு எனக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் தாங்கள் எந்த ஊரிலிருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டு குறைஞ்ச ஒரு 3 நாளில் இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கான வழிபாடை உறுதியாக எடுத்து தரேன். நீங்கள் அதை மனதார பண்ணும்பொழுது உறுதியாக மாற்றம் உண்டு. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக கேட்கணுன்னா உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் முதலே வாங்கிக்கிறணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினப்புறம் தான் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இது வந்து அடிப்படையாகவே என்னை நம்பி நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமேங்கிறக்காண்டி இந்த வழிபாடு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் நடக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாகும். அப்போ தான் 2 முறை பண்ணுற விஷயம்னு சொல்லுவோம். அப்போ மறதி கொஞ்சம் அதிகமாகும். மறதிங்கன்னு வரும்பொழுது உறுதியாக என்ன பண்ணணும், உங்கள் மனசை வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணிடணும். கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது, பிடிச்ச நண்பர்கள் தோழர்களிடம் பேசுவது, அல்ல பெற்ற தாய் தகப்பனிடம் உரையாடுவது, சகோதர சகோதரிகளிடம் பேசுவது, கணவன் மனைவியிடம் பேசுவது, மனைவி கணவனிடம் பேசுவது, இப்படி வச்சு கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச நபர் யாருன்னு ஃபில்டர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். தற்காலிகமாக
அடுத்தவர்களுடைய விஷயங்கள், அடுத்தவர்களுடைய செயல்பாடு பற்றி அதிகமாக யோசிக்கிறதோ அல்லது அவர்களுடைய விஷயங்களை போய் முன்கூட்டியே போய் தலையிடுவதையோ நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தற்போதாவது நிறுத்தி கொண்டால் மீனராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பது உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.